ஈரான் இஸ்ரேல் போர் குறித்த தகவல்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஈரானுங்கிற நாடு இவ்வளவு ஆயுதங்களை வைத்திருக்கிறதா, ஈரானுங்கிற நாடு இவ்வளவு மேம்பட்டிருக்கிறதா? பேலஸ்டிக் மிசைல் என்று அடிக்கிறாங்க, ஹைப்பர்சானிக் மிசைல் என்று வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேலுங்கிற ஒரு வல்லாதிக்க சப்போர்ட் உள்ள மிக உயர்ந்த இடத்துல, டெக்னாலஜியில் மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுக்கே தண்ணி காட்டக்கூடிய அளவுக்கு ஈரான் இவ்வளோ டெவலப் ஆகிருக்கிறதா? அது எப்படி சாத்தியம் என்பதையெல்லாம் சர்வதேச ஊடகராக அரசியமாக பார்க்குறாங்க, சர்வதேச ஊடகராகவே அதிசயமாக பார்க்குறாங்க. காரணம், ஈரான்னா என்னன்னு தெரியல அவங்களுக்கு. ஈரானுடைய அந்த ஆரிஜின், ஈரானுடைய வரலாறை சரியாக படிக்கல, நிறைய பேருக்கு தெரியலை. இந்த போருக்கு பிறகுதான் ஈரான் என்றால் யார், ஈரானியர்கள் யார், பெர்சியா என்றால் யார் என்பதையெல்லாம் நிறைய தேடப்படுகிறது. இது இஸ்லாமிய உலகத்திற்கு தெரியும். ஒரு முஸ்லீம்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஈரானை பற்றி தெளிவாக சொல்லிடுவாங்க. கிறிஸ்துவ உலகத்திற்கு தெரியும், பைபிளில் குர்ஆனில் பெர்சியா சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா பாரசீகம், பெர்சியா என்றால் பாரசீகம். அதுபோல் யூதர்களுக்கும் நல்லா தெரியும், பரிச்சயம்தான். நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் வாழக்கூடிய இந்த பிராந்தியத்தில், இந்திய சப்கான்டினென்ட்டில் அந்த ஈரானுடைய வரலாறுகள்லாம் சொல்லப்படவில்லை. ஈரான் அந்த பெர்சியான்னு சொல்லக்கூடிய பாரசீக பேரரசு கோலோய்த்திருக்கிறது. கிட்டத்தட்ட அவங்களுடைய வரலாறு 5000 வருஷத்தை தாண்டியது. அவ்வளோ ஏன், கிறிஸ்துவுக்கு முன் 550 ஆண்டுகால அந்த வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மத்திய கிழக்கு பகுதியில் பாரசீக பேரரசை எழுதாமல், பாரசீக மக்களுடைய அந்த வரலாற்றை எழுதாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த வரலாறு முழுமை பெறாது. அந்த அளவுக்கு அந்த பாரசீக பேரரசு கோலோச்சிருந்த காலம். உலகத்திற்கே தன்னுடைய அறிவை வாரி வழங்கிய மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞான அறிஞர்கள் எல்லாம் அங்கே பிறந்திருக்கிறார்கள். ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், நீங்கள் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், இவங்களாம் ஈரான்காரங்களான்னு ஆச்சரியமாக இருக்கும். உதாரணமாக முகமது இப்னு மூசா அல் ஹவாரிஜ்மி இருக்கா பாருங்க, அவர் யார், பாரசீக நாட்டுக்காரர் தான். அவர் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா கண்டுபிடித்தது. உமர் கய்யான் மிகப்பெரிய ஒரு அஸ்ட்ரானமர், அவர் யார், பாரசீகத்தில் பிறந்தவர் தான். அல்ஹாரிஸ்மி பொறுத்தவரையில் அவர் 780 பிறந்தவர். இவர் உமர் கய்யாம் 1048 பிறந்தவர். நஸ்ருதீன் அத்தூசி, அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்காலரு, மேத்தமெட்டிஷியன், அவர் அஸ்ட்ரானமர். பிறந்தது எங்கே, ஈரான் பிராந்தியத்தில். அல்புரூனி கேள்விப்பட்டிருப்பீங்க, 973 மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர், ஜாகிரபிஸ்ட்டு, அஸ்ட்ரானமரு, மேத்தமெட்டிஷியன். எங்கே பிறந்தார், அங்கே பிறந்தவர் தான். அவிசீனா, இப்னு சீனா சொல்ல மாட்டோம், அதாவது கெமிஸ்ட்ரி, ஃபிசிஷியன், ஃபிலாசபர் இப்னு சீனா, மெடிசின், ஃபாதர் ஆஃப் மெடிசின்னு சொல்லக்கூடிய அந்த அவிசீனா எங்கே பிறந்தாருன்னு சொன்னால் அங்கே தான் பிறந்தார். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த 900 காலகட்டத்தில், கடந்த 1000 வருஷம் 2000 வருஷம் வரலாற்றை நீங்கள் பார்க்கும்போது அந்த பாரசீகங்கிற அந்த பேரரசும் அந்த ஈரானை ஒட்டிய அந்த பகுதிகளும் வரலாற்றுகளில் பொன்னெழுத்தால் பொதிக்கக்கூடிய பல சாதனைகளை படைத்த ஆய்வாளர்களை தந்த இடம்தான் அன்றைக்கி அந்த பாரசீகம்ங்கிறது. அதான் இப்போ ஈரான் நினைச்சிடும் பல பகுதிகளை துண்டாடப்பட்டு இப்போ ஈரான்கிற ஒட்டுமொத்த தேசமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஈரான் தேசத்தை சமகால இப்போ நூற்றாண்டு காலத்துடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது? இந்த ஈரான்கிற அந்த பகுதி மேற்கத்திய கலாச்சாரத்தில் ஊறி இருந்தது. ஷா மன்னர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஷா மன்னரின் இறுதி மன்னர் முகமது ரெசா பெஹ்லவி, அவர் அக்டோபர் 1919 பிறக்கிறாரு, 1980 மரணிக்கிறார். அவர் தான் கடைசியாக ஈரானை ஆண்ட ஷா மன்னர். அதற்கு பிறகுதான் அயத்துல்லா கொமேனி புரட்சியின் காரணமாக அவர் என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் என்று மாறுகிறது. இந்த முகமது ரெசா பெஹ்லவி, இந்த ஷா மன்னரை பொறுத்தவரையில் அவர் ஆட்சி காலம் இருக்குது பாருங்க, 49 அவர் மரணிக்கிறது. அவர் சிறு வயசுலேயே 3 கல்யாணம் முடித்தார். அவர் ஒரு இஸ்லாமிஸ்டாக அவர் வாழவில்லை என்று அந்த பாரசீக மக்கள், அந்த ஈரான் மக்கள் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தில் இருந்தாங்க. இப்போ இருக்கிற யூஎஸ் யூகே இருக்கோம்ல, அரைகுடைய ஆடைகள், மேற்கத்திய கலாச்சாரம் சொல்கிறோம் இல்லையா,
அந்த மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு வித்தட்டதே இந்த ஷா குரூப் தான், இந்த ஷா மன்னர்கள் தான். அவர்களை ஒரு முழுமையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக அவங்க என்ன செய்யலை, வாழவில்லை. ஏன் அந்த எண்ணெய் வர்த்தகத்தை வந்து முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க 40களில். அமெரிக்காவுடைய அந்த யுஎஸ்ஏவுடைய நட்பு கிடைக்கிறது. எண்ணெயை எடுப்பதற்காக உள்ளே வருகிறார்கள் வந்து அமெரிக்கர்கள். உள்ளே வந்து ஆயில் என்ன செய்கிறாங்க, தோண்டி எடுக்கிறாங்க. நான் ரோடு போட்டு தர்றேன், பில்டிங் கட்டி தர்றேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ஜெர்மனியர்கள் உள்ளே வர்றாங்க, ரஷ்யர்கள் உள்ளே வர்றாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னைஸ் சிவிலைசேஷனாக ஆகிட்டாங்க. ஆடை குறைப்பு, ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள், எல்லா வரம்பு மீறல்கள் நடந்து கொண்டிருந்தது. இதை எதிர்த்து களம் இறங்கியது யாருன்னு சொன்னால் அயத்துல்லா அல் கொமேனி. அவர் தான் ஐஆர்ஜிசி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி காமினி இருக்கார் இல்லையா, காமினிக்கு முன்னாடி சுப்ரீம் லீடராக இருந்தவர் அயத்துல்லா கொமேனி. மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். இந்த ஷா மன்னருக்கு எதிராக முதல்ல வந்து கலகம் விளைவித்தவர்கள் கொடி தூக்குற யாருன்னா கம்யூனிஸ்டுகள். அங்கே இருந்த கம்யூனிஸ்டுகள். இன்றைக்கு வரைக்கும் ஈரானில் யூதர்கள் இருக்கிறாங்க. அந்த யூதர்கள் வந்து இந்த பிரச்சனையில் கூட, ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில் கூட ஈரான் பக்கம் தான் நிற்கிறாங்க. நீங்கள் அந்த நிறைய காணொலியில் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு ஈரானுடைய சட்டமும் ஈரானுடைய ஆட்சி முறையும் அங்கே ஆட்சியாளர்களும் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். அயத்துல்லா கொமேனி வந்து என்ன செய்ய 79ல் இந்த ஷா பெஹலவியை, முகமது ஷா பெஹலவியை வந்து புரட்சி பண்ணி அவர் என்ன செய்கிறாரு, நாட்டை விட்டு அடித்து விரட்டப்படுகிறார். மக்கள் எல்லாம் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா கொமேனி பக்கம் நிற்கிறாங்க. அப்போது தான் நம்ம ஈரான்கிற நாடு எப்படி நம்ம நடத்தணும், ஈரானை வந்து எந்த மாதிரியான தேசமாக நம்ம கட்டமைக்க வேண்டும், இப்படி வந்து ஒரு ஃபர்தா சிஸ்டம் இல்லாமல் இருக்கிறது, இங்கே பார்த்தீங்கன்னா அத்தனை கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைலாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கக்கூடாது, இஸ்லாமிய சட்டம் வந்து வரணும் என்று சொல்லி இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் என்று என்ன செய்யப்படுது, அவர்கள் வந்து பேர் சூட்டுகிறார்கள். வந்து எக்ஸ்பர்ட்டுடைய யூனியன் மெம்பர்ஸ் சற்றப்ப 72 பேரை தேர்ந்தெடுத்து அதில் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஈரானை வந்து டிராஃப்ட் பண்ண சொல்கிறாங்க, எந்த அடிப்படையில் இருக்கணும் என்று. மிலிட்ரி இருந்தாலும் இது போன்ற ஒரு ஒழுக்க ரீதியான பயிற்சி கொடுத்து இந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக்கை வந்து கட்டமைக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி அந்த கார்டை வந்து ஏற்படுத்துகிறாங்க. சற்றப்ப 6 லட்சம் பேர் இருக்காங்க. இப்படி பேரலல் மிலிட்ரி, பேரலான வந்து எல்லா விஷயங்களும் டெவலப் பண்ணப்படுகிறது. சாலைகள் போடப்படுகிறது, எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, பள்ளிவாசல்களை நிறுவுகிறார்கள், ஒழுக்க ரீதியான கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பாடசாலைகள், பிரைமரி ஸ்கூல்ஸை வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து தொடங்குறாங்க. பிரைமரி ஸ்கூல்ஸில் எந்த மாதிரியான பாடம், இஸ்லாமிய அடிப்படை கல்வியும் இஸ்லாமிய கல்வியும் குர்ஆன் கல்வியும் உலக கல்வியும் சேர்ந்து இருக்கிறது. வெஸ்டர்னைட் சிவிலைசேஷனாக இருந்த மேற்கத்திய கல்வியோடு இவருக்கு என்ன செய்கிறாங்க, குர்ஆனிய கல்வியை வந்து புகுத்துறாங்க. மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து வருகிறது. இப்போ இருக்கக்கூடியவங்க ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க, ஈரான் வந்து சியா நாடு, அவன்கிட்ட எங்கே ஒழுக்கம் இருக்குது அப்படி இருக்குங்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தால் தான் தெரியும். இப்போ நான் வந்து சியா கிடையாது, சியாவது எதிர்ப்பான ஒரு கொள்கை உள்ளவன், சியாங்கிற பிரிவு இஸ்லாத்தில் கிடையாது, அப்படி பிரிஞ்சதே தவறு, கொள்கை முரண் தான் இது. இஸ்லாத்தில் பிரிவு ஒன்றும் கிடையாது. இஸ்லாத்தில் பல ஆட்கள் பல பேரை வைக்கிறாங்க, மதுஹப் ரீதியான பிரிவுகள் இப்படிலாம் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். முஸ்லீம்கள் என்றால் முஸ்லீம்கள் வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ் தான், ஒரே கடவுள் தான். ஒட்டுமொத்த நீங்கள் சியாட்ட கேளுங்க, யார் உங்கள் கடவுளும் கேளுங்க, வேறு யாரும் சொல்லுவாங்களா, அல்லாஹ் தான் கடவுளாக சொல்லுவார்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ சன்னி பிரிவு இருக்கிறது, அவங்களுக்கும் யாரை கடவுள்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. தொழுகை எல்லாருமே காபத்துல்லாவை பார்த்து தான் தொழுகிறோம். மக்காவில் இருக்கக்கூடிய ஹரம் ஷரீஃப் காபத்துல்லாவை நோக்கி தான் தொழுகிறாங்க அத்தனை பேரும். அனைவருக்கும் உரிய நபி யார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர் என்று ஒத்துக்கொள்வாங்க. அது ஷியாவாக இருக்கட்டும் சன்னியாக இருக்கட்டும், அனைவருக்குமான இறைவிதம் எது, குர்ஆன் தான். இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசியல் பிரிவு, இப்படி புரிஞ்சுக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன, சிலவர்கள் வந்து மார்க்கத்தை சொல்கிறோம் பேர்வழி என்று சொல்லி இந்த சண்டையிலும் கூட பார்த்தீங்கன்னா ஈரானை திட்டுற அளவு பார்க்குறோம். இஸ்லாமியர் பெயரில் வைத்துக்கொண்டு அவன் ஷியாலோ, அவன் யகூதி, நம்ம என்றைக்குமே எதிரி தான், அவன் நம்ம வெறுக்க தான் செய்கிறோம், ஆனால் அதுக்காக வேண்டி ஈரானை சப்போர்ட் பண்ண முடியுமா என்று கேட்குறாங்க. உன்னை யார் சப்போர்ட் பண்ண சொன்னால் திட்டாமீறி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் சவுதி அரேபியா உட்பட, குவைத்து, கத்தரு, இருக்கக்கூடிய ஜோர்டானு, இது யமனு, எல்லா நாடுகளும், யுஏஇ, துபாய், அனைத்து நாடுகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இஸ்ரேலை எதிர்க்க துணி உள்ள ஒரு நாடாக ஈரான் இருக்குன்னு சொன்னால் குறைந்தபட்சம் பாராட்டதான் செய்யணும். திட்டமாக இருக்கிறோம், திட்டக்கூடிய நிலையை பார்க்குறோம், பரிதாபமான நிலை. ஆக இந்த கல்வி முறையை ஏற்படுத்தி மிகப்பெரிய புரட்சி செய்து ஒரு இஸ்லாமிக் ரிபப்ளிக் என்று ஈரான் வந்தது.
சும்மா படுத்து தூங்கிட்டாங்களா? இல்லை, கடுமையான நெருக்கடி. பொருளாதார வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மின்னல் வேகத்தில் வளர வேண்டிய நாட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, ஐநா சபையை என்ன செய்யுது, தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இந்த வீட்டோ பவரை வச்சு அவங்களுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறது அமெரிக்கா தொடர்ச்சியாக சீண்டி கொண்டிருந்தது. வளைகுடா நாடு உடைய கல்ஃப் வார் இருந்துச்சு பாருங்க, ஈராக்குடைய போரில். அப்போ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுது யார்? யூஎஸ். ஏன்? ஈராக்கை காலி பண்ணணும், ஈராக்கில் இருக்கக்கூடிய சிங்கமாக கர்ஜித்து கொண்டிருந்த அன்றைய சதாம் ஹுசேனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஈரான் பக்கம் நின்றுச்சு. அப்போ அன்னைக்கு ஈரான் வந்து அமெரிக்காவுடைய ஆயுதங்களாக வாங்கி அவன் என்ன செய்யல, பாதி வச்சுக்கிட்டான். அவங்களுடைய கல்வி வளர்ச்சியின் காரணமாக எப்படி தயாரிக்கிறது எல்லாத்தையுமே கற்றுக்கொண்டார்கள். ப்ளஸ் சோவியத் யூனியனுடைய சப்போர்ட் இருந்தது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி அவர்கள் வந்து மிக டெக்னாலஜியில் மேம்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதே அமெரிக்காவை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஈரான் வந்து நிற்க வேண்டி சொன்னால் மிகப்பெரிய கல்வியில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, ஒழுக்க ரீதியில் ரொம்ப மேம்பட்டு இருந்தாங்க, நல்ல வெல் எக்யூப்டு. அந்த அடிப்படை கல்வியிலையும் மார்க்க கல்வியிலும் உலக கல்வியும் சேர்ந்து கற்பித்தாங்க. பழங்கால வரலாற்றுகளை சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்த்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லிஸ்ட்டை நம்ம பார்க்குறோம். மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் மிலிட்ரி எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்டு இன் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த அவர்கள் தயாரித்த அந்த விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும்னா, ஏர்கிராஃப்ட், அசர்கான் ஏர்கிராஃப்ட் இருக்குது. யூஎஸுடைய F-15 அதற்கு நிகரான ஏர்கிராஃப்ட் அந்த ஏர்கிராஃப்ட் வச்சுருக்காங்க. சைகா எல்லாமே அவங்களுடைய லோக்கல் ப்ரொடக்ஷனு. கஸ்வாரு, சஃபாக்கு, கஹரு இப்படி எல்லாமே லோக்கல் மேடு. இதுக்கடையில் பொருளாதார தடை வேறு. ஈரான் வந்து என்ன செய்ய முடியாது, வெளிநாட்டுலேருந்து என்ன பண்ண முடியாது, அவங்க எதையுமே வாங்க முடியாது, எடுக்க முடியாது, பர்ச்சேஸ் பண்ண முடியாது, தன் தயாரிப்பை வேறு எங்கேயும் விற்க முடியாது. இத்தகைய சூழ்நிலை. அதுக்கு மத்தியில் ஹெலிகாப்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, தயாரிக்கிறாங்க. பன்ஹா 2091, நம்ம சபாவிஸ், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 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 30க்கு மேற்பட்ட மாடல்ஸில் வந்து ஹெலிகாப்டர் சொந்த தயாரிக்கிறாங்க. அது மாதிரி அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் A1, அபாபீலு, அராசு, ஃபர்பாடு இப்படி பேரில் பார்த்தீங்கன்னா கமானு, அதுபோல் கர்ராரு, கியான் இப்படி தலைப்பில் இப்படி பேர்களில் 25க்கு மேற்பட்ட அன்மேன்டு ஏரோ வெஹிக்கிள், நம்ம ட்ரோன் சொல்கிறோம் இல்லையா, அதை இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ யாசின்ங்கிற ட்ரோனை வந்து பண்ணியிருக்காங்க. சஹீத் அப்படிங்கிற பேரில் ஒரு ட்ரோனு, இப்படி மிராஜ் அப்படிங்கிற ட்ரோனு எல்லாமே பார்த்தீங்கன்னா குரானுடைய வார்த்தைகளாக ஹதீஸுடைய சொற்களாக அது இருக்கும். சஹீதுங்கிற ஒரு ட்ரோனு, இப்படி பல வந்து அன்மேன்டு ட்ரோனை வந்து என்ன செஞ்சாங்க, தயாரித்துருக்காங்க. யார்? லோக்கல் மேடு, வேறு எங்கேயும் போய் வாங்கலை. நாங்கள் ரஃபேல் விமானம் வந்து வாங்கிட்டோம் ஃப்ரான்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லி நம்ம பந்தா விடலை. அவங்க அவ்வளோ பொருளாதார மத்தியிலே தன்னுடைய சுய அறிவில் என்ன செஞ்சுருக்காங்க, மேம்பட்ட நாடாக நம்ம வந்து அவங்க உயர்ந்திருக்கிறாங்க. நம்ம வந்து என்ன செய்யணும், ரஃபேலை வந்து வாங்கிட்டு அதில் ஊழல் என்று சொல்லும்போது அந்த டாக்குமெண்ட்டையே காணோம்னு சொல்கிறோம் நம்ம நாட்டில். அப்படிப்பட்ட ஊழல் அங்கே இல்லை. அதுபோல் பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் அப்கிரேட்ஸ், இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் பழமையாக இருக்குல்ல, அது அவங்களே சஃபிஸ்டிகேட்டடாக மாற்றிக்கிடுவாங்க. அப்படி பார்த்தா சஹீது, ஜஹீஸ் 700 இப்படிப்பட்ட வந்து 24 இப்படிப்பட்ட ஏர்கிராஃப்ட் எல்லாம் அவங்க மேம்படுத்திக்கிட்டாங்க. சேட்டலைட் கேரியர்ஸு, அவங்க சேட்டலைட்டு காயிம் 100 இதை குறித்து அப்துல் கலாம் அவர்களே பேசியிருக்கிறார்கள். சிமுலேட்டர், எக்கச்சக்கமான சிமுலேட்டர்ஸ், சப்மரீன் சிமுலேட்டரு, எல்லா கடலில் இப்படிப்பட்ட கடல்லேருந்து எப்படி ஏவுறது, மலையிலேருந்து எப்படி ஏவுகிறது, அப்படிப்பட்ட சிமுலேட்டர்ஸ். ரேடார் சிஸ்டம் BSR-1, மத்லா உல் ஃபஜர் அப்படிங்கிற ஒரு பேரில், கஷஃப் அப்படிங்கிற பேரில், அல்வாந்த் ரேடாரு, அசர் ரேடார், இப்படி பல வகையான ரேடார்களை வந்து சொந்த தயாரிப்பில் பண்ணியிருக்காங்க. 50க்கு மேற்பட்ட ரேடார்கள். ஆச்சரியமாக இருக்குது, ஈரானுங்கிற ஒரு நாடு இவ்வளோ ரேடார் சிஸ்டத்தை வைத்திருக்கிறதா அப்படின்ட்டு. மிசைல், ஈரான் என்றாலே மிசைல் என்றாலே ஈரான் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஏவுகணைகள். அபாபில், சஹாப் 2, கைம், அப்புறம் நசியத், ஃபத்தா 1, ஃபத்தா 2, ஃபத்தா 4 இப்படி ஃபத்தா நிறைய இருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னா இது சிஜ்ஜீல், நேற்று வெளியிட்டாமல் சிஜ்ஜீல், இதெல்லாம் பேர் வெளியிட்டது. பேர் வெளியிடாத இதெல்லாம் இன்னும் நிறைய வச்சுருக்காங்க. டெஸ்ட் பண்ணாமல் நிறைய வைத்திருக்கிறார்கள். கிளஸ்டர் பாம்புடைய இதெல்லாம் வைத்திருக்கிறார்கள். எக்கச்சக்கமான மிசைல்களை வந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல் மட்டும் இல்லாமல் மீடியம் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல், அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வெரைட்டிகள் மேலே வருது. குரூஸ் மிசைல் தயார் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஆயுதங்களில் ஈரானை வந்து
ஒரு வல்லரசுக்கு நாட்டுக்கு நிகராக அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, தயார் பண்ணியிருக்கிறாங்க ஆன்டி டேங்க் மிசைலு. இப்படி எக்கச்சக்கமான ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டமு. அதில் பார்த்தீங்கன்னா கொர்தாத் 50 ஒன்று இருக்குது. இப்போ S-400 சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். ஒரு மிசைல் உள்ளே வரணும்னா அதை தடுத்து வந்து தகர்க்கக்கூடிய சிஸ்டமை வைத்திருக்கிறாங்க. இப்படி நிறைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் மேம்பட்டு இருக்கிறார்கள். நேவல் மிசைல். இப்போது ஒரு நாடு இருக்குதுன்னு வைங்க, இப்போ இந்தியாவை எடுத்துக்கிறேங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 வகையான நிலம் இருக்கும்ல, கடல், பாலைவனம் எல்லாமே பெற்ற நாடு வந்து ஈரான். அந்த ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய நேவி இருக்கிறது. மலையில் வந்து அவ்வளோ அண்டர் கிரவுண்டில் என்ன செஞ்சாங்க, ரொம்ப டெப்த்தாக 300 மீட்டருக்கு கீழே வந்து அவங்க என்ன பேச வைத்திருக்கிறார்கள், நம்ம அணுகுலையை வைத்திருக்கிறார்கள். அதை தகர்க்க முடியவில்லை இஸ்ரேலால். இப்படி வெல் சஃபிஸ்டிகேட்டடு மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் வைத்திருக்கிறாங்க. நிறைய இருக்குது, லிஸ்ட் நிறைய இருக்குது. அவங்களுடைய ஆர்ம்ஸு எல்லாமே மேனுஃபேக்சர்ட் பை ஈரான். இப்படிப்பட்ட நாட்டை தான் என்ன செய்யுது இஸ்ரேல் போய் சீண்டி அடித்திருக்கிறது. அப்போ ஈரான் என்பது வந்து ஏதோ ஒரு துக்குடா நாடு கிடையாது, சும்மா காசா கிடையாது, நீங்கள் சீண்டி பார்க்குறதுக்கு அது ஒன்றும் எலி கிடையாது, அது கர்ஜிக்கக்கூடிய சிங்கம் என்பதை வந்து அந்த இஸ்ரேல்காரங்களும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்களே அவங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நமக்கு ஈரானுக்கு நம்ம சப்போர்ட்டாக போகிறோன்னு இல்லை, ஈரானுடைய பலம் என்ன என்பதை அறியாமல் கைவைத்து விட்டார்கள் இஸ்ரேலு என்பதை இஸ்ரேல் இப்போது புரிந்து கொள்கிறது. காரணம், ஈரான் என்பது மிகப்பெரிய வரலாற்று பின்னணி கொண்டது. ஈரான் என்பது உலகத்திற்கு அறிவை வாரி வழங்கிய ஒரு சமூகம். ஈரான்லேருந்து பிறந்த அறிஞர்களுடைய அந்த நோட்ஸ் எடுத்து தான் இன்றைக்கி அமெரிக்காவும் பிரிட்டனும் ஏகாதிபத்தியங்களும் வந்து ஆயுத தயாரிப்பில் வந்து இருக்கிறது. அதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே ஈரானுடைய ஸ்காலர் தான் என்பதை இன்றைக்கு உலகம் படித்து கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.